السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அழகான வாழ்க்கையை எடுத்து நடந்திருக்கக்கூடிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் அனைவர்களின் மீதும், குறிப்பாக நம்மீதும் நம்மை சார்ந்தவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் சந்தோஷத்திற்குரிய, ஆனந்தத்திற்குரிய ஒரு மஜ்லிஸில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது கொண்ட காதலின் காரணத்தினால் தன்னுடைய எல்லா சுகபோகங்களையும் விட்டு, தன்னுடைய குடும்பங்களையும் மனைவி மக்களையும் விட்டு, தாயகத்தை விட்டு மக்காவை நோக்கி பயணித்து அல்லாஹ்வினுடைய இறையில்லம் கஅபாவை தரிசித்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவை தரிசித்து தாயகம் திரும்பி இருக்கக்கூடிய ஹாஜிமார்களை வரவேற்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜிமார்களுடைய பொருட்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கை பொருந்தி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிகளின் பொருட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆ கபூல் செய்வானாக என்ற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அதனுடைய அகமியத்தை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஹாஜிகளுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்துகளும் அவ்வளவு பெரிய ஷரஃபுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறார். அதை பற்றி சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் ஏராளமான மதங்கள் தோன்றி அழிந்திருக்கிறது, சிலது நிலை நின்று கொண்டிருக்கிறது. அவைகளை பற்றி சிந்தித்து பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் எந்த மதங்களும் எந்த ஒரு கொள்கை கோட்பாட்டில் உருவானதோ அந்த ஒரு கொள்கை கோட்பாட்டில் இருந்து வெளியேறி வேறு ஏதோ கொள்கைகளில் அவைகள் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய திருமறையில் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுவான். நஸாராக்களும் யஹூதிகளும், அந்த இரண்டு கூட்டத்தார்களும் தௌஹீதின் மீதுதான் அவர்களுடைய ஆரம்பம். ஆனால் நஸாராக்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மஸீஹ் இப்னுல்லாஹ் என்றும், யஹூதிகள் உஸைர் என்பவரை உஸைர் இப்னுல்லாஹ் என்றும் கூறி அந்த தௌஹீதில் இருந்து வெளியேறிவிட்டார்கள். ஆனால் இந்த இஸ்லாம் மாத்திரம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய தீன், இந்த இஸ்லாம் மாத்திரம் எந்த ஒரு தௌஹீதின் மீது ஆரம்பத்தில் இருந்ததோ, ஆதம் நபி எந்த ஒரு தௌஹீதில் வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, அதே தௌஹீதின் மீதுதான் இன்று வரை இஸ்லாம் நிலை நின்று கொண்டிருக்கிறது. அதனுடைய காரணங்களை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, அதனுடைய முக்கியமான ஒரு காரணமாக ஹாஜிகளுடைய துஆ இருக்கிறது என்று சில ஆலிம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். காரணம், ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் அரஃபாவில் சங்கமித்து அவர்களுக்காகவும் இந்த முஸ்லிம் உம்மத்துக்காகவும் இந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய நிலைநிற்பதற்காகவும் தௌஹீதுக்காகவும் அவர்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த துஆவினுடைய பரக்கத்தின் காரணத்தினால் கியாமத் வரை இங்கு தௌஹீது நிலைநிற்க அதுவும் ஒரு காரணம் என்ற ஐம்மத்துகள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இதற்கு அவர்கள் எடுத்துக்காட்டாக கூறக்கூடிய ஒரு நிகழ்வு, மூஸா நபி அலைஹிஸ்ஸலாம் 40 தினங்கள் அல்லாஹ்வினோடு கல்வத்தில் சென்றார்கள். அந்த 40 தினங்கள் கழிந்து
அவர்களுடைய சொந்த இடத்திற்கு வந்த பொழுது அந்த மக்கள் அனைவரும் அவர்களோடு போதிக்கப்பட்ட தௌஹீதில் இருந்து வெளியேறி சாமிரி என்பவனால் உருவாக்கப்பட்ட அந்த சிலை வழிபாட்டில் அவர்கள் கழிந்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு மிக கடும் கோபம் ஏற்பட்டது, மிகப்பெரிய சங்கடம் ஏற்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோடு இதை பற்றி அவர்கள் உரையாடிய பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடம் கொடுத்த ஏவல் என்னவென்றால், யாரெல்லாம் சாமிரி உருவாக்கிய அந்த சிலையை வழிபட்டார்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்யுங்கள் என்ற ஒரு மிக கடினமான ஒரு ஹுக்குமை அல்லாஹ் அங்கே பிறப்பித்தார். யார் கொலை செய்ய வேண்டும், யார் வழிபடவில்லையோ அவர்கள் சாமிரி உண்டாக்கிய அந்த சிலையை வழிபட்டவர்களுடைய கழுத்தை வெட்ட வேண்டும் என்ற ஒரு ஹுக்கும் அல்லாஹ் பிறப்பித்தார். இந்த ஹுக்குமை கேட்ட அத்துணை நபர்களும் நடுநடுங்கி விட்டார்கள். கடைசியில் அந்த ஹுக்கும் அமல்படுத்தப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்களை கொலை செய்யப்படுகிறது, கத்ல் செய்யப்படுகிறது. இதற்கிடையில் இவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய இடையூறு பாசம் என்னும் ஒரு தடை அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றது. தன்னுடைய உற்றார்களையும் உறவினர்களையும் பிள்ளைகளையும் மனைவிகளையும் இப்படி வெட்டி கொண்டிருக்கிறோமே என்ற ஒரு பாச உணர்வு அவர்களை தடுத்தது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் மிக அதிகமாக வருந்தினார்கள். யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயம் முழுவதும் அழிந்து கொண்டிருக்கிறதே, என் கண்ணுக்கு முன்னால் இதை பார்த்து என் உள்ளம் பதபதைக்கிறதே என்று அல்லாஹ்வினிடம் இறைந்து அல்லாஹ்வினிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த ரப்பு தஆலா மூசா நபி அலைஹிஸ்ஸலாமிடம் கூறுகிறார், 70 நபர்களையும் கூட்டி இந்த பாவத்தில் அகப்படாத 70 நபர்களையும் கூட்டி நீங்கள் தூரி சீனா மலைக்கு வாருங்கள் என்று. அப்படி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் 70 நபர்களையும் கூட்டி தூரி சீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள். அங்கே தூரி சீனாவை அடைத்ததற்கு பிறகு அல்லாஹ் அவர்களிடம் கூறுகிறார், இவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று. இந்த 70 நபர்களுடைய பாவ மன்னிப்பின் காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த சமுதாயத்தின் மொத்த பாவங்களையும் மன்னித்து விட்டான். இதுபோல் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் அரஃபாவில் ஒன்று சேர்ந்து இந்த உம்மத்துக்காக, இந்த உம்மத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்த உம்மத்து அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்களில் இருந்து வெளியேறுவதற்காக அவர்களுடைய துஆ எந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் கபூல் செய்யப்படும் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். இதை சூசகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். அல் ஹஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃதுல்லாஹ், ஹாஜிமார்களும் உம்ரா செய்யக்கூடிய நபர்களும் அல்லாஹ்வினுடைய வஃதாக, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய படையாக இருக்கிறார்கள் என்று நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த வார்த்தையினுடைய அகமியம் அவர்கள்தான் இந்த உம்மத்தினுடைய நேர்வழிக்காக, இந்த உம்மத்து சீராக பயணிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் என்னும் வார்த்தையை, என்னும் விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவதாக ஹாஜிமார்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரில் சென்று பெருமானாருக்கு சலாம் சொல்லி பெருமானாரோடு இருக்கக்கூடிய அந்த சுஹபத்து தான் மிகப்பெரிய ஷரஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள், மன் ஸாரனி பஅத மமாதி கமன் ஸாரனி ஃபீ ஹயாத்தி. எவரொருவர் என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நான் இந்த உலக வாழ்க்கையை முடித்து கபர் வாழ்க்கையை, மறுமை வாழ்க்கையை ஆரம்பித்ததற்கு பின்னால் என்னை சந்திக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகில் நான் ஹயாத்தோடு இருக்கும் போது என்னை சந்தித்தவர்களுடைய அதே சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த சந்திப்பினால் கிடைக்கக்கூடிய சிறப்பென்ன? சஹாபாக்கள் அந்த காலம் மிக கேடுகட்ட காலம் என்று வரலாற்று வல்லுநர்களால் புகழப்பட்ட, எடுத்துரைக்கப்பட்ட ஒரு காலகட்டம் டார்க் ஏஜ் என்று கூறுவார்கள். இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய காலம். பாவங்களை தவிர வேற ஒன்றும் அங்கே பார்க்க முடியாது. கொலையும் கொள்ளையும்
அதுபோல் மதுவும் மாதுவுமாக அவர்களுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இந்த காலத்தில் விஜயம் செய்து அவ்வளவு கேடுகெட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களான சஹாபிகளை பரிசுத்தவான்களாக அஸ்ஹாபி கன்னுஜூம் பிஐஹிம் இக்ததைத்தும் யஹ்ததைத்தும் என்னுடைய உத்தம சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்களை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் உங்களுடைய இலக்கான சுவனத்தை அல்லாஹ்வினுடைய பொறுப்பை அடைந்து விடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் சேர்ந்த அந்த சஹாபிகளுக்கெல்லாம் கிடைத்தது பெருமானாருடைய நூபுவத்தில் இருந்து கிடைத்த ஒளிதான். அந்த ஒளிதான் ஹாஜிகளுக்கும் உம்மார்களுக்கும் கிடைக்க இருக்கக்கூடிய ஒளி. அந்த நூரை ஏற்றி அதை கல்வியில் ஏற்றி வந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் ஹாஜிமார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த நூரை சுமக்கக்கூடிய நசீபை தந்திருக்கிறார். பெருமானாருடைய நூரை கண்டு பெருமானாருடைய முகத்தை கண்டு மாத்திரம் எவ்வளவோ கொடியவர்கள் தீனை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஷஹாதத்தினுடைய அருளாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் செய்த ஒரே விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். ஹயாத்தில் சந்தித்தார்கள். நாம் வஃபாத்துக்கு பின்னால் சந்தித்திருக்கிறோம். அந்த சந்திப்பும் இந்த சந்திப்பும் ஒரே போல்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். சில குடுத்திகளான முட்டாள்களான ஆளுகளுக்கு மட்டும்தான் அந்த ஒரு சர்டிபிகேட்டில் ஒரு சந்தேகம் வரும். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்ததனால் மட்டும் அந்த நூறு கிடைத்து விடுமா, அந்த ரவுலாவுக்கு போனதனால் மட்டும் அந்த நூறு கிடைத்து விடுமா என்ற ஒரு சந்தேகம் அது தீனுல் இஸ்லாமிற்கு புறம்பானது என்று நமக்கு சிந்தித்தால் தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருவார், இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது இருந்தும் கேடுகெட்ட விஷயங்களில் இருந்தும் உங்களை தடுக்கும். எத்தனையோ நபர்கள் தொழுகிறார்கள், அவர்களுடைய பாவங்களின் பக்கம் வீழ்கிறார்கள். அதனுடைய காரணத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது இமாம்கள் சொல்லித் தரக்கூடியது அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு வ இன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ்வுக்கு நீ இபாதத் செய்யும் பொழுது ஒன்று நீ அல்லாஹ்வை தரிசித்துக் கொண்டிருப்பதை போல் நீ இபாதத் செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் நீ இபாதத் செய்ய வேண்டும், தொழுக வேண்டும். இந்த நிலையில் எவனொருவன் தொழுகிறானோ அவனுடைய தொழுகைதான் இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் என கூறப்படுவது. அதுபோல் எவனொருவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் பெருமானாரை சந்தித்தால் பெருமானாருடைய ஹயாத்தில் சந்தித்த அதே சிறப்பு கிடைக்கும் என்ற அந்த நியத்தோடு அந்த உள்ளத்தோடு பெருமானாரை நோக்கி பயணிக்கிறானோ அவனுக்கு கண்டிப்பாக அந்த நூர் அந்த சுரபத்து கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்பது ஆரிஃபுகளும் அவுலியாக்களும் அய்மத்துகளும் நமக்கு சொல்லித் தந்தது. இதுபோல் ஹஜ்ஜி என்னும் மிகப்பெரிய ஒரு ஷரஃபை ஒரு கடமையை முடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நூறின் நுபுவத்தை கல்வியில் ஏற்றி தாயகத்திற்கு திரும்பி இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பொருட்டால் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக்குவானாக. அவர்களுடைய உம்ராவை மக்பூலான உம்ராக்களாக்குவானாக. அவர்களுடைய சஅயை மஷ்கூரான சஅயாக்குவானாக. அவர்களுடைய ஜியாரத்தில் பெருமானாரால் புரிந்து கொள்ளப்பட்ட எல்லா விதத்திலும் பெருமானார் சந்தோஷப்படக்கூடிய மரலியான ஜியாரத்தாக ஆக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இத்துடன் என்னுடைய உரையை நிறைவேற்றிக் கொண்டு வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல். بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. الرحمن الرحيم. قل هو الله احد
الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ما سلف من ذنوبنا وعصمنا فيما بقي من أعمالنا. توفنا وأهلنا وأساتذتنا مسلمين وألهمنا وإياهم بالصالحين. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك القديم مقبولة مرضية متصلة منا إلى حضرة سيدنا شفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ارزقنا وارزق والدينا وأولادنا وأزواجنا وأساتذتنا ومشايخنا وتلاميذنا ومن لهم حق علينا من أحسن وأعان إلينا من أوصانا بالدعاء في الدنيا زيارته وفي الآخرة شفاعته وفي الجنة مرافقته وفي القلوب محبته وفي المنام واليقظة رؤيته وفي كل حين وآن محبته وفي الحياة اتباعه ظاهرة وباطنا. واسقنا وإياهم بكأسه واشرب طريا صالحا هنيا لا نظلم عباده أبدا يا رب العالمين. واحشرنا وإياهم تحت ظل لوائه المعبود. ثم إلى حضرات آبائه وإخوانه من الأنبياء والمرسلين خصوصا إلى حضرة شيخنا إبراهيم عليه الصلاة والسلام وإسماعيل عليه الصلاة والسلام وسارة وهاجر على نبينا عليه الصلاة والسلام. ثم إلى حضرات أئمة المجتهدين في الدين. ثم إلى حضرات المفسرين والمحدثين والمصنفين من أهل الحق يا رب العالمين. ثم إلى حضرات أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها خصوصا إلى حضرة شيخنا قطبنا غوث الأعلم محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى سيدنا سيد عبد الله القادري البغدادي رضي الله تعالى. ثم إلى حضرات من دفنوا في هذه البلدة وفي بلدنا من أولياء الله تعالى يا رب العالمين. اللهم زد لهم فضلا على فضلهم درجة على درجتهم كرامة على كراماتهم يا رب العالمين. اللهم انفعنا بعلومهم وبارك لنا بمددهم واشف أمراضنا وأمراض مرضانا بكراماتهم وادفع بلياتنا وبلياتهم وارحم موتانا يا رب العالمين. اللهم وفقنا وإياهم حج بيتك الحرام وزيارة النبي سيدنا محمد صلى الله عليه وسلم مرات بعد مرار مع الصحة والعافية والراحة والعفة والإيمان والإخلاص والمحبة يا أكرم الأكرمين. اللهم اجعل حجنا حجا مبرورا وسعينا سعيا مشكورا وذنبنا ذنبا مغفورا وعملنا عملا مقبولا ودعاءنا دعاء مستجابا وزيارتنا زيارة مقبولة مرضية بحق نبيك المختار وآله الأطهار وأصحابه الأخيار يا رب العالمين. آمين. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما.
آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. آمين. صلى الله تعالى على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. أنا يا محي الدين أهي قلبنا بدينك كي نرى حق اليقين مولانا حق اليقين شيخنا يا محي الدين أهي قلبنا بدينك كي نرى حق اليقين مولانا حق اليقين شيخنا يا محي الدين أهي قلبنا في دينك كي نرى حق اليقين مولانا حق اليقين صلى الله